Hi friends, வணக்கம். Welcome to Thalluvandi. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி ஒரு வித்தியாசமான ரெசிபி ஸ்டார்டர். இது மஷ்ரூம் வெச்சு செய்யிறது. சீஸ் எல்லாம் வெச்சு செய்யிறதுனால குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டஃப்டு மஷ்ரூம் செய்யிறதுக்கு நான் இங்க கொஞ்சம் மஷ்ரூம் எடுத்து வச்சிருக்கேன். இதில் இருக்கிற ஸ்டெம் பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இங்கே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நான் ஒரு 2 மஷ்ரூமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுறேன். இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடுறேன். ½ டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மஷ்ரூமோட ஸ்டெம் இருக்கு இல்லையா, அதை நான் ஆட் பண்ணிடுறேன். மஷ்ரூமோட ஸ்டெம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் ஒரு ½ டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் போட போகிறேன். உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா 2 பிரெட் இருந்ததுனாலும் அதை ஒரு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி அதை இதில் போட்டுக்கலாம். இது ஒரு பைண்டிங்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நம்மளோட மஷ்ரூம் வெங்காயம் இதெல்லாம் அப்படியே தனித்தனியாக இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து வர்றதுக்கு இந்த பிரெட் க்ரம்ஸும் கொஞ்சம் சீஸும் இதில் ஆட் பண்ண போகிறேன். என்ன சீஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி. நான் இங்கே இந்த மஷ்ரூமில் இதை ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் எல்லாமே ஸ்டஃப் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னா சீஸ் போட போகிறேன். இந்த மஷ்ரூமில் சீஸ்லாம் போட்டு ஃபில் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள்கிட்ட என்ன சீஸ் இருந்தாலும் அதை நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்லைசஸ் தான் இருக்குது, சீஸ் ஸ்லைசஸ் தான் வச்சுருக்கீங்கன்னா அதை கூட நீங்கள் ஒரு ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி மேலே வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் நான் மஷ்ரூம் வைக்க போகிறேன். தெரியுது. இப்போ இதை எல்லாத்தையும் பேனில் அடுக்கியாச்சு. நான் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை திறந்து பார்க்கலாம். மஷ்ரூம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதை நான் இப்போ சர்வ் பண்ண போகிறேன். ஸ்டஃப்டு மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். இது ஒரு நல்ல ஸ்டார்டர். நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா இதில் சிக்கன் ஆர் ஷ்ரிம்ப் எது வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அனீஸ் தள்ளுவண்டியை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.